Hello friends, welcome to என்னடி மாயாவி நீ. இது மௌனத்தின் நிழலில் எபிசோட் 1. அந்த அழைப்பு எதிர்பாராதது. மழை நின்று கொண்டிருந்த அந்த மாலை நேரத்தில் அனன்யா தன் மொபைலை பார்த்தபோது அறியாத ஒரு எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. வழக்கமாக அவள் எடுக்க மாட்டாள். ஆனால் அந்த நாளில் ஏதோ ஒரு காரணத்தால் எடுத்தாள். மிஸ் அனன்யா? அந்த குரல் அதிகாரப்பூர்வமானது, உணர்ச்சியற்றது. எஸ், நான் அட்வொகேட் ரமேஷ் பேசுறேன். உங்க பாட்டி மாயாதேவி சொத்து விஷயமா? அந்த பெயர் கேட்டதும் அனன்யாவின் உள்ளம் மெதுவாக சுருங்கியது. பாட்டி இறந்து 3 மாதங்கள் ஆகிவிட்டது. அவள் இறப்புக்கு பிறகு அந்த பெயரை யாரும் அவளிடம் சொல்லவில்லை. ஒரு வீடு இருக்கு, யாரும் போய் திறக்கல, நீங்க தான் லீகல் ஹையர், ஒரு தடவை வந்து பாத்துருங்க. வீடு? அனன்யாவின் மனதில் உடனே அந்த படம் வந்தது. பாட்டி ஒருபோதும் பேசாத வீடு, ஒருபோதும் அழைத்து செல்லாத வீடு. அந்த வீடு. அவள் கேட்க நினைத்த கேள்வி தொண்டையில் சிக்கியது. அட்ரஸ் மெசேஜ் பண்ணியிருக்கேன். அழைப்பு முடிந்தது. ஆனால் அந்த வீடு அவளின் மனதை திறந்துவிட்டது. அடுத்த நாள் காலை அனன்யா பயணம் செய்தாள். பஸ்ஸின் ஜன்னல் வழியாக பார்த்தபோது ஊர் மெதுவாக நகரத்திலிருந்து விலகியது. மரம், மண், அமைதி. அந்த அமைதி அவளை பயமுறுத்தியது. நான் ஏன் இங்கு வரேன்? அவள் தனக்குள் கேட்டுக்கொண்டாள். பாட்டியுடன் அவளுக்கு மிக நெருக்கம் இருந்தது. ஆனால் பாட்டி ஒருபோதும் தன் கடந்த காலத்தை பற்றி பேசவில்லை. சிரிப்புடன் இருந்தாள். ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் ஒரு சுவர் இருக்கிறது. வீடு ஊரின் கடைசியில் இருந்தது. பெரிய வீடு இல்லை, ஆனால் தனிமை நிறைந்தது. அனன்யா கதவின் முன் நின்ற போது காற்று மெதுவாக அவள் முகத்தை தொட்டது. அவள் கைகளை பார்த்தாள், நடுங்கின. இது ஒரு வீடுதான். அவள் தன்னை சமாதானப்படுத்த முயன்றாள். சாவியை திறப்பியவுடன் கதவு சத்தமின்றி திறந்தது. அந்த நிமிடம் அவளுக்கு ஏதோ ஒன்று உடைந்தது போல உணர்ந்தது. வீட்டுக்குள் நுழைந்ததும் பழைய வாசனை, மூடப்பட்ட காலத்தின் வாசனை. சுவர்களில் தூசி, தரையில் மெதுவான காலடி சத்தம். ஹலோ! அவளின் குரல் வீட்டுக்குள் விழுந்து திரும்பி வந்தது. பதில் இல்லை. அவள் உள்ளே நுழைந்தாள். அப்போதுதான் அவள் அந்த புகைப்படத்தை பார்த்தாள். சுவரில் தொங்கியிருந்த அந்த பழைய புகைப்படம், மஞ்சள் நிறத்தில், காலம் தின்ற கண்ணாடிக்குள். அந்த புகைப்படத்தில் ஒரு இளம் பெண். அனன்யா உறைந்தாள். அந்த முகம் அவளுடையது அல்ல, அவளைப் போலவே. அதே கண்கள், அதே அமைதியான சிரிப்பு. ஆனால் அந்த பெண்ணின் உடை, முடி, பார்வை இவையெல்லாம் வேறு காலத்துக்குரியது. அனன்யா மெதுவாக அந்த புகைப்படத்தை தொட்டாள். அவளின் விரல்கள் குளிர்ந்த கண்ணாடியை உணர்ந்த போது மனதிற்குள் ஒரு குரல் ஒலித்தது. நீ வந்து விட்டாய். அவள் உடனே திரும்பி பார்த்தாள். யாரும் இல்லை. இதயம் வேகமாக துடித்தது. அந்த புகைப்படத்தின் பின்புறம் ஏதோ எழுதப்பட்டிருந்தது. அவள் அதை எடுத்து திருப்பினாள். மங்கலான எழுத்தில், ஆனால் தெளிவான வாக்கியம். நீ திரும்பி வருவாய், அன்று எல்லாம் மாறும். அனன்யாவின் மூச்சு அடங்கியது. யார் எழுதினது? எனக்காகவா? அந்த வீடு அவளிடம் பதில் சொல்லவில்லை. ஆனால் அவள் உள்ளத்தில் ஒரு விஷயம் தெளிவானது. இது ஒரு சாதாரண வீடு அல்ல. இது ஒரு நினைவுகளின் கதவு. இதை திறந்து விட்டால் திரும்பி மூட முடியாது. அனன்யா மெதுவாக சொன்னாள், நான் இங்கு தங்குறேன். அந்த நொடியில் மேல் மாடியில் மிக மெதுவாக ஒரு காலடி ஓசை கேட்டது. எபிசோட் 2 நாளை சந்தி.